வாசிங்க தானியேல் 10ஆம் அதிகாரம் 12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீங்க பேசும்போது தேவ தூதனுக்கு கேட்குது, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்திலே தரித்திருந்தேன். ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, உன் வார்த்தைகள் நிமித்தம் வந்தேன். இந்த உலகத்துல தேவ சாயலோடு கூட சேர்ந்து தூதர்களுடைய உதவியோடு கூட பிசாசினுடைய சக்தியை நாம் அன்றாடம் எதிர்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதை தான். நீங்க பேசும்போது, தேவனுடைய வார்த்தையை பேசும்போது சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நீங்க பேசும்போது தேவ சாயல் உங்களுக்குள்ள இருக்குதுல்ல, அந்த சாயலை இந்த பூமியில வெளிப்படுத்துறீங்க. அந்த சாயலுக்குள்ள இருந்து சத்தம் கொடுக்குறீங்க. எழுதப்பட்ட அந்த வார்த்தைக்கு சத்தம் வருது. அதெல்லாம் போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? சங்கீதம் 103:20 பார்த்தோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர் பலத்த சௌரியவான்கள். இந்த தேவ தூதர்கள் யாருன்னா, எப்படி அவங்க இயங்குறாங்க நமக்காக. இதை வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்து போடுறதுனால இல்ல, நான் அவர்களை இயக்குகிறவளா இருக்கிறேன். எபிரேயர் 1 கடைசி வசனத்தில் போட்டிருக்கு, தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்யும் பணிவிடையின் ஆவியா இருக்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்களுக்கு நாம் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் இயக்கப்படுற, எல்லாத்தையும் சொல்லும் பொழுது அவங்க இயங்குறது இல்லை. நான் என் இஷ்டத்துக்கு நான் பேசி அவனை அடிச்சுட்டு வா, இவனை பிடிச்சிட்டு வான்னு சொல்ற மாதிரிலாம் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கு வர்றதில்லை. அவர்கள் எப்படி புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கிறாங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை கேட்கும் போது அவர்கள் இயக்கப்படுகிறார்கள். உங்களுக்காக, உங்க தொழிலுக்காக, குடும்பத்தின் பாதுகாப்புக்காக. அப்ப எழுதப்பட்ட அந்த தேவ வார்த்தைக்கு சத்தம் கொடுக்கிறது யாரு? மாவியில் மறுபடி பிறந்த தேவ பிள்ளைகள் அதற்கு சத்தம் கொடுக்கும் போது அந்த வசனத்தை, உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, அதன் நிமித்தம் தான் நான் வந்தேன். அப்ப தேவ தூதர்கள் இறங்கி வர்றாங்க உங்க வீட்டுக்குள்ள. அதை இயேசு சொன்னார் இல்லையா, இன்று முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறது இறங்குகிறதையும் காண்பீர்கள்னா என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? உங்களுக்கு என்னுடைய வார்த்தை வந்துரும். அந்த வார்த்தையை நீ சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் போது, தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை காண்பீர்கள். தேவ தூதருடைய ஒத்துழைப்பு, அந்த உதவியை உங்க வாழ்க்கை அனுபவிக்கும். இப்ப இங்க போட்டிருக்கு, பெர்சியா ராஜா இவனை எதுக்குறான், 21 நாள் எதுக்குறான். அப்ப வாயிலிருந்து வந்த அன்னைக்கே பதில் வந்துருச்சு. ஆனா அந்த பதிலை உங்ககிட்ட கொண்டு வர முடியாதபடி, பெர்சியா அப்படின்னா, பெர்சியா ராஜானா நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா இங்க வேதம் சொல்றது என்னன்னா, அவனுக்கு பின்பாக இருந்து இயங்குகிற அந்த அதிகாரத்தை, ஒரு ராஜாவுக்கு உரிய ஒரு அதிகாரத்தை இயக்குகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு சக்தி இருந்து, நான் உன் அண்டையில வந்து பதிலை கொடுக்க முடியாதபடி ஆவிக்குரிய உலகத்தில் நடக்கிற நிஜங்கள் இதெல்லாம். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, என்னமோ நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும். தத்துவம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்குது. அந்த உலகம் எப்படி இயங்குது, உங்க வார்த்தைக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறது முதல்ல அறிஞ்சிருக்கணும். அப்ப நரகம் இந்த பெர்சியா ராஜ்யாவை இயக்குது. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ நன்மை நடக்க விடாதபடி. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது தானா நடந்துகிட்டு இருக்குன்னு. தேவ ராஜ்யம் ஒன்று வேலை செய்து இந்த பூமியில தேவ ராஜ்யம் கட்டப்படக்கூடாதபடி என்ன செய்யணும் அதை செய்து. ஆனா அதுக்கு மத்தியில என்றென்றைக்கும் நிற்கிறதும் நிலையாய் நிற்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்தை இன்னைக்கு தேவன் நம்ம மேல கொடுத்திருக்கிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், தோளின் மேல் இருக்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் தான் அதுக்கு அசிவாரம். அந்த தோல் சளைச்சு போய், அந்த தோல் வலிச்சு போய் அதை இறக்கி வச்சாதான் உண்டு. தேவ ராஜ்யம் தேவனுடைய தோளின் மேல் இருக்கும். ஆவிக்குரிய உலகத்துல சில சக்திகள் இருக்குது. ஆனா எல்லா சக்தியும் கீழ்ப்படுகிற ஒண்ணுன்னா அது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் வார்த்தையே பேசணும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் நடக்கணும் அப்படின்னா எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதத்தை உங்க வாயில வச்சு நீங்க பேசும்போது தேவ சித்தம் இங்க நடக்குது. தேவ சித்தம் என்னன்னே தெரியல பிரதர், என் வாழ்க்கை குறித்து என்னன்னே தெரியல, அதுக்கு தான் உட்காருங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம்
பிரச்சனையில் இருக்கிறா, ஆடையை தொட்டு சுகமாகிறா. ஓகே, இதுல தேவ சித்தம் என்ன தெரியுது இப்போ உங்களுக்கு? ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரிய ஆடை தொட்டு இங்கே சுகமாகிறா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாய் இருன்னு சொல்லிட்டாரு. இப்ப பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு இயேசு பேசுனது இது நீங்க வாசிக்கிறீங்க. இப்ப இதுல உங்களுக்கான தேவ சித்தம் என்ன தெரியுது? யாரு யாரு இப்ப உங்களுக்கான அதுல தேவ சித்தம் என்ன தெரியுது? பெரும்பாடுள்ள ஸ்திரிக்கு சுகத்தை கொடுக்கிற அதே கர்த்தர் தான் எனக்கும் சுகத்தை கொடுக்க போகிறார். என் வாழ்க்கையில நான் சுகமாய் இருப்பதை தேவன் விரும்புகிறார். இவ்வளவுதான் தேவ சித்தம் கண்டுபிடிக்கிறது. நீங்க அதுல உங்க பேர் போட்டு உங்களுக்கு முன்னால வந்து அவரும் உங்களுக்கு முன்னால இப்படி போர்வை வீசின மாதிரி ஆடையை வீசி அதுக்கப்புறம் தொட்டு சோமானு சொல்லிலாம் வெயிட் பண்ணக்கூடாது. வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்குன்னா அதில் இருக்கிற எல்லாமே எனக்குரியது. ஆபிரகாமை தேவன் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வதித்தார். வாசிட்டீங்க. அப்படியே இழுத்து பெருமூச்சு விட்டுட்டு நமக்கெல்லாம் என்னைக்கு என்ன நடக்க போதோ, அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஆபிரகாமின் தேவன் என் தேவனாய் இருக்கிறார், நான் கிறிஸ்து இயேசுவின் உடையவனாய் இருக்கிறதுனால ஆபிரகாமின் சுதந்திரவாளி, ஆபிரகாமின் சொத்துக்கு நான் சுதந்திரவாளியாய் இருக்கிறேன். அப்ப எனக்கும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இதுதான், இவ்வளவுதான் தேவ சித்தம். வேற தேவ சித்தம்னா அது ஏதோ பெருசா அப்படி நினைக்க கூடாது. வாசிக்கிட்டு இருக்கும் போதே அப்ப அங்க நடக்கணும். இப்ப எனக்கு வாய்ப்பு, அதுக்கு பின்னால இருக்கிற தேவனை பார்க்கணும். வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்க்க கூடாது. ஆபிரகாமை வாசிக்கும் போது அதுக்கு பின்னால இருக்கிற கடவுள் தெரியணும் உங்களுக்கு. ஈசாக்கு வாசிக்கும், அவன் வர வர விருத்தடைந்த பஞ்ச தேசத்துல விதையை விதைக்கிறான். 100 மடங்கு அங்கே அறுவடை எடுக்கும் பொழுது பின்னால இருந்து இயக்குகிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த பிரமாணங்கள், அதுதான் நம்மளுக்கு தெரியணும். வெறும் ஆபிரகாம் ஈசாக்கு அறிஞ்சு நான் என்ன செய்ய போறேன்? அந்த தேவன் தான் இப்ப என்னுடைய தேவனா இருக்கிறதுனால நான் தேவனை பார்க்கிறேன். ஆபிரகாமுக்குள்ள, ஈசாக்குக்குள்ள, யாக்கோபுக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்குள்ளையும் தேவனை பார்க்க பழகிறது. அப்படி பார்க்கும்போது தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாய் தெரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். எப்படி தேவன் தீவிரமாய் நிறைவேற்றுவார்? இன்னும் எழுதப்பட்ட வார்த்தையாவே இருக்கு. உங்க வாழ்க்கையில கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. எதுக்காக? நீங்க வாயை திறந்து பேசாத வரைக்கும் அந்த பிரமாணம் இயங்காது. பிளைட் இருக்குதா, அந்த வந்து லேண்ட் ஆயிடுச்சு, ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆயிடுச்சு. இருக்கிறதுனாலலாம் பறக்காது. பறக்கணும்னா உள்ள போய் ஆப்ரேட் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். வாய் இருக்கு, இருதயம் இருக்கு, வார்த்தை இருக்குது, அதனால பறக்காது. வாழ்க்கையில் வந்து பலிக்காது. உட்காந்து ஸ்டோர் பண்ணி அதை தினந்தோறும் வேதத்துல நேரத்தை காலத்தை செலவு செய்யும் போது ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படுறான். பாருங்க, எண்ணங்கள் சிந்தனைகளும் பரிசுத்தமாகுது. தீர்மானிக்கிறான், ஆவியானவரே இந்த நேரம் நான் உம்மோடு கூட பேசுகிற நேரம். வேற எந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தை நான் கொடுக்கறது இல்லை. ஒரு பாவி தேவனோடு கூட பேச முடியும்னா அது கிறிஸ்தவத்துல மாத்திரம்தான் பேச முடியும். வேற எந்த இடத்துல இடம் இல்லை. தீவிரமாய். ஆனா ஏன் இப்ப இன்னும் நிறைவேறாமல் இருக்குன்னா, நான் அதை எடுத்து பேசாமே இருக்கிறேன். ஆனா அதை விட்டுட்டு வேற காரியங்கள் நிறைய பேசுறேன். மாமியார் பிரச்சனை, மருமக பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஆனா உட்கார்ந்து அந்த பிரச்சனை இல்லை, தேவ வார்த்தையை நான் பேசும்போது அந்த வார்த்தை மற்ற எல்லா பிரச்சனைகளுக்காக பேசின வார்த்தை போய் ஒன்று சொல்றது செய்யறதை விட கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப தீவிரமாய் போய் அது உங்களுக்கான வேலையை அது செய்யறதா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு கடவுளா பார்த்து ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவாரு சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா கடவுள் போட்ட பிச்சைங்க, பரவாயில்ல நல்ல வீட்டை கட்டிட்டீங்க, கடவுள் போட்ட பிச்சைங்க, பரவாயில்ல ரொம்ப காலம் காத்துட்டு இருந்தீங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கடவுள் போட்ட பிச்சை. முதல்ல அதுவே தப்பு. கேட்கறதுக்கு பெருசா தாழ்மையா தெரியும். ஆனா என்ன நினைக்கிறா தெரியுமா? கடவுளை பெரியவரை காட்டுறேன்ற பேர்ல கடவுளுடைய சாயலா இருக்கிற இன்னொரு தேவனுடைய பிள்ளையா இருக்க வேண்டிய இவன் என்ன சொல்றான்? நான் பிச்சை எடுத்தங்க, ஆண்டவர் எனக்கு பிச்சையை போட்டாருங்க. பிள்ளை கடவுள் போட்ட பிச்சை. ராஜாதி ராஜாவை உண்டாக்கிட்டு
இந்த ராஜாவின் தேவைகளை சந்திக்கும் போது ஒரு ராஜாவுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதே இல்லை. வாங்கிட்டு சொல்ற வார்த்தை பிச்சை. அப்ப கடைசியில் என்ன ஆகுது? பிச்சைக்கார புத்தி தான். மனசு ஃபுல்லா பிச்சைக்கார. நம்ம நினைக்கிறோம் ஐயா எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய தாழ்மையில் இருக்கிறாருன்னு. புத்தி ஃபுல்லா அப்புறம் பிச்சைக்கார புத்தி தான் வரும். ஒரு 50 ரூபா எங்கேயாவது கிடைச்சிருச்சுனாக்க டே உண்மையிலே பிச்சைக்காரன் எப்படி கொண்டாடுவானோ அந்த மாதிரி அவன் கொண்டாட ஆரம்பிச்சிடறான். செகண்ட் ஹேண்ட்ல யாராவது ஒருத்தங்க வந்து ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா போதும், அல்லேலூயான். ஏன்னா மனசு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் பிச்சைக்காரனே அந்த புத்தியிலே இருந்து. சரி, ரொம்ப கவனம். வாயிலிருந்து வர்ற வார்த்தை, நான் பிச்சைக்காரன் இல்லை, வானத்தின் பூமி உண்டாக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், ராஜாதி ராஜாவினுடைய ராஜாவாக ஆண்டவர் என்னை வச்சு ஆண்டுகொள் என்று சொல்லி என்னை அவர் ஆசீர்வதித்து என்னை அபிஷேகித்திருக்கிறார். நான் பிச்சைக்காரன் இல்லை. சாகையினாலதான் ஒவ்வொரு நாளும் என் வார்த்தைகள் எப்படி எனக்காக வேலை செய்கிறது அப்படிங்கிறத குறித்து தானே அறிவு. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாவீது அந்த கோலியத்துக்கு முன்னால் போய் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய வாயின் வார்த்தைகள், தாவீதும் சரி சவுலும் சரி 2 பேருமே பிரம்மாண்டமான ஆட்கள். ஏன்னா சவுலும் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ளேயே நல்ல ஹைட்டான ஆள், ராஜாவுக்கு ஏற்ற எல்லா தோரணையும் அவனுக்குள்ளே இருக்குது, நல்ல வாழ் சுத்துற மனுஷன் தான். ஏன்னா சவுலை விட வேணா கோலியத்து கொஞ்சம் கூட இருக்கலாம். ஆனால் மனநிலை கோலியத்தை கண்ட உடனே சம்பந்தமே இல்லாத சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வர்றான் தாவீது. ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இருக்குது. இருதயம் ஏற்கனவே அப்படியே வனாந்தரத்தில் அந்த ஆடுகளை மேய்க்கும் போது பேசி பேசி தியானிச்சு தியானிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள நிறைஞ்சிருக்குது. ஆண்டவரே உம்முடைய சூரியனை பார்க்கும்போது, நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது என்னை நீர் நினைப்பதற்கும் என்னை விசாரிப்பதற்கும் நான் எம்மாத்திரமாக இருக்கிறேன். தேவனே உம்மிலும் என்னை சற்று சிறியவனாக்கி இந்த உம்முடைய கரத்தின் கிரிகள் மீது நீர் எனக்கு ஆளுகையை நீர் தந்திருக்கிறீர். இப்ப சொல்றான், ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடியினுடைய வாயை நான் கிழித்து போட்டேன். இவன் எம்மாத்திரம், ஏன்னா இவனுக்கும் கடவுளுக்கும் உறவே இல்லை. அப்படிங்கும் போது நான் கிழிச்சு போட்டு அந்த விலங்கு போலதான் இவனும். இது இன்னொரு விலங்கு, சைஸ் வேணா கொஞ்சம் பெருசா இருக்குது, ஆனா இது இன்னொரு விலங்கு. இவன் மீது எனக்கு ஒரு ஆளுகை உண்டாயிருக்கிறது, ஏன்னா நான் உடன்படிக்கையினுடைய பிள்ளையாய் இருக்கிறேன். ஸோ இந்த அறிவு வேணும் பாருங்க. உங்களுக்கு முன்னால நிக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு பார்த்து பிரச்சனையே பேசிட்டு இருக்கிறது இல்லை. அதை முதல்ல மறக்கணும். அதுக்கு தான் தெய்வ பிரசன்னம், அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை, அதுக்கு தான் துதி, அதுக்கு தான் ஆராதனை. இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ள கடவுள் தன்னை பெரியவராய் காண்பிக்கிறார். பிரச்சனை இருக்குதா? இருக்குது. அதை பார்க்குற விதமாக தான் பார்க்கணுமே ஒழிய ரொம்ப பிரம்மாண்டமாக பிசாசு காட்டும் பொழுது அதை போய் உட்காந்து பேசி பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்போ நீங்கள் அந்த பிரச்சனையை குறித்து பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் அது பெருசாக பூதாகரமாக மாறுது. ஆதியாகமத்தில் சர்ப்பமாக வந்தவன் வெளிப்படுத்தல பெரிய வலு சர்ப்பமாக வந்துட்டான். எப்படி? யார் அப்படி பெரிய வலு சர்ப்பமாக ஆக்குனது? பேசி பேசி பேசியே பார்த்தீங்கன்னா சீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு தாதாவை குறித்து பெருசாக பேசிக்கிட்டே இருக்கிறது. கிளைமேக்ஸில் காட்டினா இத்தனைக்கான ஒரு ஓமக்குச்சி மாதிரி ஒன்று வந்து நிற்கும். இவனையா இவ்வளோ பெரிய ஆளாக காட்டிட்டாங்க? நீங்கள் பரலோகத்தில் போய் தான் அதை பார்க்கணும் அவசியம் இல்லை, இங்கேயே காட்டுற ஆண்டவன். அவன் ஒன்றுக்கும் இல்லாதவன், முற்றும் முறிந்து கொண்டு நிர்வாண கோலமாக்கி சிலுவையின் மீது ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். அவனால் உங்களை சேதம் கூட படுத்த முடியாது, சின்ன சிராய்ப்பு கூட உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கும். ஆனால் உங்களால் முடியும். உங்கள் அறியாமையை பயன்படுத்தி, உங்கள் வல்லமையை பயன்படுத்தி உங்களையே கீழ்ப்படுத்த முடியும். அதனால தான் அவனுடைய தந்திரங்கள் உங்களுக்கு அறியாததல்லவே. உங்கள் வாயை வச்சு எதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடையதாய் மாறும். அப்போ தெய்வ சித்தத்தை நிறைவேற்ற தேவனுடைய வார்த்தைகளை நாம் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறோம். எபிரேயர் 3:1, எபிரேயர் 3:1. பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரையே நோக்கி பாருங்க. அவர் தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். 2000 ஆண்டு காலமாக நமக்காக ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இந்த ஊழியத்தை பயன்படுத்திக்கங்க. எப்படி? நாம் என்ன அறிக்கை பண்றோமோ, என்ன நாம் பேசுறோனோ அதை செயல்படுத்தும்படி பரலோகத்திலே தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு? கிறிஸ்துவன்றது ஏதோ ஒண்ணு கோயிலை கட்டுறது, கோபுரத்தை கட்டுறது இல்ல, வாழ்க்கையை கட்டுறது, வாயை கட்டுறது, சரியான வார்த்தைகளை பேசுறது. இதெல்லாம் விட்டுட்டு நான் பெருசு பெருசா கட்டி வச்சு என்ன செய்ய?
சுயத்துக்காக பாபில் கோபுரம் கட்டுற மாதிரி ஆயிரும். கடவுள் என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன். கடவுள் சொல்லாததெல்லாம் ஆண்டவர் இதில் தான் பிரியப்படுவார்னு பெருசு பெருசாக செய்ய வேண்டியது. கடைசியில் அது பரலோகத்தில் என்னவாயிருது? புல்லும் மரமுமா மாறிடுது. ஒன்றுத்துக்கு உதவாத பேர். அவர் சொன்னதை நான் செஞ்சிருக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு, அறிக்கை பண்ணுகிற காரியங்களில் பிரதான ஆசாரி. அப்ப இந்த பூமியில தேவ தூதர்கள் என்னோடு வேலை செய்ய, நான் இங்க இருந்து தேவனுடைய வசனத்துக்கு நான் சத்தம் கொடுக்கும் பொழுது இயேசு தேவ தூதர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறார். நான் இங்க பேசுறது தேவ தூதர்களுக்கு அவர் அங்கே அறிக்கை பண்ணி அந்த வார்த்தைக்காக வேலை செய்ய வரங்க ஆட்கள் அனுப்புகிறார். வாசிங்க லூக்கா 12:8. அன்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதன் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ. அப்ப என்னன்றது இங்க என்னது? ஆதியிலே தேவன் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது இயேசு சொல்றார், என்னை நீ அறிக்கை பண்ற. என் வார்த்தையை நீ பேசும் பொழுது நான் இப்ப என்ன பண்றேன்னா, உன்னுடைய பிரதான ஆசாரியராக இருந்து தேவ தூதர்களுக்கு நான் இப்ப கட்டளையிடுறேன். இந்த வார்த்தையின்படி போய் செய்யும்படி தேவ தூதர்கள் எனக்காக இப்ப இயங்கும்படி இயேசு இங்க கட்டளையிட்டு இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலை ஆவிக்குரிய உலகத்தில் நடக்குது நீங்க பேசுற அந்த ஒரு வார்த்தைக்காக. ரொம்ப பொறுப்பு இருக்குது. கிறிஸ்தவம் அப்படின்னா எதனாலும் எப்பனாலும் தோன்றதெல்லாம் நான் பேசும்படி அழைக்கப்படலை. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் ஒன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரதான ஆசாரியர் காது கேட்கிற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். என் செவிகள் கேட்க நீங்கள் சொன்னபடி நான் உங்களுக்கு செய்வேன்னாரு இல்லை? மனந்தரத்தில் என் செவிகள் கேட்டது, நீ பேசுனத, நீ என்ன பேசுனி அதன்படி நான் உனக்கு நான் செய்கிறேன். அப்போ நான் அறிக்கை பண்ணும்போது என்னுடைய சத்தம் பரலோகம் வரை துணிக்க பண்ணுகிறார். நான் பேசுறத அவர் இப்ப பேசும் பொழுது நான் பேசுறதே இப்ப பரலோகத்துல பேசப்படுகிறது. எனக்காக நிற்கிற இயேசு, உயிர்த்தெழுந்த மனிதனாகிய இயேசு என்னுடைய பிரதிநிதியா இருந்து இந்த பூமியில நான் நன்றாய் இருப்பதற்காக தேவனை. அதனாலதான் இந்த வார்த்தைங்கிறது ஒரு தொப்புள் கொடி உறவு போல. வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைக்கு எந்த ரீதியில் அந்த ஆக்சிஜன் அந்த உணவுல உள்ள போகுது, அதே போலதான் பரலோகத்துல தேவன் இருக்கிறார், பூமியில நான் இருக்கிறேன். எனக்கு அவருக்கான தொடர்பு என்ன? தொடர்பு எழுதி அவர் என் கையில் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நான் இயக்க 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 பரலோகம் எனக்காக இயங்கும்படி அவர் அங்க இயக்கிக்கிட்டு இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது, என்னுடைய வேதனை வழிகள்லாம் மாற ஆரம்பிக்குது. நான் விரும்பாத அந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுறேன். அப்ப நான் பூமியில சத்தம் கொடுக்கிறேன், அவர் என்னுடைய சத்தத்தை பரலோகத்திலே துணிக்க பண்ணுகிறார். அப்ப பூமியில காரியம் நடக்க ஆரம்பிக்குது. இப்படித்தான் பரலோகம் பூமியில இறங்கி வருது. என் கஷ்டத்தை பார்த்து, என் அழுகையை பார்த்து, என் அனுதாபத்தை பார்த்து ஆண்டவர் இறங்கி வந்து செய்வார்னா இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க. உங்க கஷ்டத்தை பார்த்து ஆண்டவர் உதவி செய்கிறவர் இல்லை. இந்த ஆண்டவர் இடத்துல வந்து வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் போது தான் இங்கே அற்புதம் நடக்குது. அப்ப இயேசு எனக்காக காத்து கொண்டிருக்கிற நம்முடைய வார்த்தைக்காக. நம்மால என்ன பிரதர் முடியும்? இனிமே இந்த வார்த்தை பேசக்கூடாது. நான் தேவ சாயின்படி படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவே சொல்லிட்டார், விசுவாசிக்கிறவனுக்கு என விசுவாசிக்கிறவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசும்பொழுது இப்படி பரலோகத்தில் இயேசு இங்கே பேசுறார். இயேசு பேசும்போது தேவ தூதர்கள் கேட்டு இந்த பூமியில வந்து எனக்காக வேலை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய வேலை இருக்குது. அப்ப நான் அந்த பூமியில ராஜாவை போல இருந்து என் வாயை திறந்து என்ன பேசுகிறனோ அதை தேவ தூதர்கள் எனக்காக செய்கிறார்கள். அப்ப நான் ஒரு ராஜா, நான் சொன்னபடிதான் எனக்கு ஆகும். ஏன்னா அவர் தான் சொல்லி இருக்கிறாரு, நீ சொன்னபடி உனக்கு ஆகும். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க சொல்ற அந்த நேரத்தில் சத்ரு சந்தோஷப்படுறான். ஏன்னா அதுதான் அவனுக்கு வேணும். ஏன்னா ராஜாவே ஒத்துக்கிட்டான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பேசக்கூடாது, எனக்கு இதுதான் நடக்கணும், பாவ பிரமாணத்தை ஏய்க்கிறக்கூடாது. அப்ப அனுதினமும் நான் தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன். அதனாலதான் தாவீது பார்த்தீங்கன்னா கோலியத்தை பார்த்து சொல்லும் போது, உடன்படிக்கை இல்லாத இவன் எம்மாத்திரம், இன்றைய நாளிலே இவன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன். சொன்ன மாதிரி நடந்தது. அங்கே ரொம்ப முக்கியம் வார்த்தை.
மார்க் 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க் 4:36 அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையினையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஏன்பா என்னை எழுப்புனேன்றாரு. நீயே காரியத்தை செஞ்சிருக்கலாமே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன்னா அவரே விசுவாசத்தில் வேலை செய்கிறார். அந்த விசுவாசத்தை இன்னைக்கு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீயே செய்யலாமப்பா அப்படின்றாரு. விசுவாசத்தையும் வாங்கிக்கிறேன், அவரையும் வச்சுக்கிறேன், வார்த்தையும் உள்ள இருக்குது, ஆனால் செயல் மட்டும் அவரே வந்து செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்! என்னை ஏன் எழுப்புற? அதனால தான் இவர் எந்திக்க முடியாதபடி உன்னதங்களிலே உட்காந்துட்டார் இன்னைக்கு. அப்போ என்ன அர்த்தம்? நீ ராஜாவா இருந்து வேலை செய். ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சு அப்படி ஒரு சக்சஸ் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும் பாருங்க. அந்த உணர்வு அவசியம். அந்த அந்த அப்போ அந்த நேரத்தில் ஒரு சுரப்பி ஒன்று உங்களுக்குள்ள இருந்து சுரக்கும் பாருங்க. அப்படி சுரக்க பார்த்தீங்கன்னா ராஜாவை போலவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஆண்டவருக்கு அதுதான் அவசியம். உங்களை முடமாக்கி 38 வருஷம் அப்படி பெதஸ்தால உட்கார வச்சுட்டு அப்படி காலை நீட்டி அப்படி தென்னை மரக்கொடி எண்ணெயை வாங்கி வந்து காலில் தடவாருன்னு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது நடக்கிறதுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் இன்னும் எனக்காக காத்துட்டு இருக்கிற? நீ எழுந்து நடக்கக்கூடிய அளவுல வார்த்தையை தந்துட்டேன், விசுவாசத்தை தந்துட்டேன், ஆவியில மறுவரப்பை தந்துட்டேன், என் ஆவியானவரையும் தந்துட்டேன், பிரசங்கத்தையும் தந்துட்டேன், கேட்கறதுக்கான காதையும் கொடுத்தாச்சு. இன்னும் வீட்டில் போய் இயங்க வேண்டியதுதான் பாக்கி. வாயை திறந்து மனசார பேசுங்க, சரளமா பேசுங்க, உட்காந்து அது ஒரு பிராக்டிஸ், அதை செய்யுங்க. அன்றாடம் செய்ய 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 அந்த இடத்துல தான் அற்புதமே நடக்க ஆரம்பிக்கும். அப்ப கடல் கொந்தளிக்குது. மனுஷங்க நம்ம என்னங்க செய்ய முடியும்? நம்ம என்ன, இயற்கை மேல நமக்கு என்ன ஆளுக இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, பூமி எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு உன்னை கொண்டு வந்து வச்சு ஆசீர்வதிச்சு அவைகளை ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்ப வார்த்தை விசுவாசத்துல தான் ஏங்கும். காற்றும் கடலும் கீழ்ப்படிந்திருக்கும். நீ பேசியிருந்தா வாயில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு நோய்கள் மீதும் தரித்திரத்தின் மீதும் அதிகாரம் உண்டு. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும். தரித்திரத்தை பார்த்து பேசுங்க, கடனை பார்த்து பேசுங்க, வியாதியை பார்த்து பேசுங்க. வியாதியை பற்றி எத்தனை பேர்ட்ட நம்ம வெக்கப்படாமல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வியாதியை பார்த்து பேசுறதுக்கு வெக்க வருது. உங்கள் உடம்புல கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் இந்த வழி என் சரீரத்திலே ஆவிக்குரிய மண்டலத்தில் இயக்கப்படுகிறது. அதுதான் கடவுளுடைய வார்த்தை. உங்கள் வார்த்தை இணையும் பொழுது நடக்கிற அற்புதங்கள், மாற்றங்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கடலுக்கு மத்தியில் நீ நின்று பேசியிருக்க வேண்டாமா? இயற்கையினுடைய இந்த மாபெரும் சக்திக்கு முன்பாக உன் சக்தி மேலானது, உன் அதிகாரம் மேலானது. எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி நான் செஞ்சுக்கு நீ செஞ்சிருந்தீன்னா எப்படி இருந்திருக்கும்? உனக்கே அந்த வாய்ப்பு இருக்குது, ஏன் நீ அதை செய்யலை? இன்னைக்கும் நீங்க எதிர்பார்க்குற குடும்பம் இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய உடம்பு இல்லை, எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுடைய பண நிலை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எழுந்து நின்று பேசு. முதல்ல தப்பு தப்பா பேசாத. நான் இருக்கிறதான் சொல்றேன், இருக்கிறதான் சொல்றேன்னு. ஏற்கனவே நீ சொல்லி சொல்லதுதான் இன்னைக்கு இருக்கவே செய்யுது. அப்ப இன்னைக்காவது இந்த வார்த்தையை மாத்தினா, விதையை மாத்தினா அறுவடை மாறிடும். என் வயல்ல ஒரே நெல்லாம் விளைஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க, என்ன செய்யறதுனே தெரியல. நெல்லாம் முளைச்சிக்கிட்டே இருக்குது. என்ன செய்யணும்? அடுத்த விவசாயம் பண்ணும்போது நெல்லையே திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டு திரும்ப நெல்லா வருதுன்னா நெல்லு தான் வரும். மிளகா வேணும், பருத்தி வேணும், உளுந்து வேணும்னா விவசாயி போல போய் உட்காந்து சூஸ் பண்ணி எனக்கு எது வேணாமோ அதை எடுக்காம எது வேணுமோ அதை எடுத்து கொண்டு வந்து பேச பழகிறது. அப்போ வீட்டுக்குள்ள ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனைனா அதையே பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 பேர்கிட்ட போய் சொல்லி, அந்த 4 பேர் பார்த்தீங்கன்னா நமக்காக 4 பேர்கிட்ட போய் சொல்லி இப்போ 16 பேர் நமக்காக பேசிக்கிட்டே இருக்கிறான். உள்ள போகும்போதே ஆவிக்குரிய மண்டலம் நான் பேசின அந்த வார்த்தையின்படியே இயங்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள போனா அடுத்து என்ன நடக்கனே தெரியல, ஏன்னா பேசி வச்சிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல செய்தி, இன்னைக்கு நீ நினைச்சா அந்த சூழ்நிலையை உன்னால மாற்ற முடியும். என்னை நீ எனக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உட்காந்து வேதத்தில் பாரு. மனைவியை ஆசீர்வதிப்பது எப்படி, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது எப்படி, புருஷனை ஆசீர்வதிக்கிறது எப்படி, அதுக்கான வார்த்தை என்ன,
என் குடும்பம் சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறதுக்கான வார்த்தை என்ன கண்டுபிடிங்க. அதுதான் ஆழமாய் தோன்றது. இது சும்மா ஒரு சாம்பிள் தான் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டில் போய் இந்த பொக்கிஷம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, தோண்டுங்கன்றாரு. பேசுங்க. அற்புதம் இங்கே நடக்க ஆரம்பிக்குது. கோலியாத்து எவ்வளோ பெரியவனா இருந்தான்னு, என் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அப்போ பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இல்லை இல்லை. அப்போ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறது, ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ எதுதான் பிரச்சனை? கோலியாத்தை பார்த்து முதல்ல பேசணும். அப்போ பிரச்சனை எனக்கு பிரச்சனையே, எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம், பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ இனிமே ஒரே பிரச்சனையாக இருக்குது சொல்லக்கூடாது. இப்போ நான் தான் பிரச்சனை. உங்கள் மனசுக்குள்ள இந்த விசுவாசத்தை வச்சு வார்த்தையில் பேசும்போது அங்கே வேலை நடக்குது. அப்போ இன்னைக்கு உங்களுடைய விசுவாசம் என்னவா இருக்குது? இயற்கை எப்படிப்பட்ட ஒரு சக்திக்கும் அந்த இயற்கை உங்கள் வார்த்தைக்கு அது கீழ்ப்படியும். வேலை செய்ய உங்களுக்கான சூழ்நிலை மாறும். அப்போ ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்னைய எழுப்பாத. ஆண்டவரே இப்போ இந்த சத்தியம் புரிஞ்சிருச்சா? நீங்கள் இருங்க ஆண்டவரே, நான் பார்த்துக்கிறேன். அப்படி வரணும். கடவுளுடைய ஒரு தளபதியாக நம்ம இந்த பூமியில் நிற்கணும். எல்லாத்துக்கும் அவரை எழுப்பி எழுப்பி சோம்பேறி வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு வரல. இருங்க ஆண்டவர், நான் ஃபேஸ் பண்ணுறேன், இந்த பணப்பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லி மட்டும் கொடுங்க. ஆண்டவர் செஞ்சார்னா பணத்தை உருவாக்குகிறவர்களாய் ஆண்டவர்களை மாற்றிடுவார். அவர் உங்கள் கையில் ஒரு பணத்தை கொடுத்தா நீங்கள் கடனில் இருந்து தான் மாறும், கடன் மாறும். ஆனால் நீங்கள் இன்னும் கடன் வாங்குறதுக்கு அநேக வாய்ப்புகள், ஏன்னா ஏற்கனவே கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க போய் தானே வாங்கியிருக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருந்து வேலை செய்யும் போது உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடனே வராதபடி பணத்தை உருவாக்கக்கூடியவர்களாக ஒரு ஊற்றாகவே ஆண்டவர் உங்களை மாற்றிடுறாரு. அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவரே எனக்கு பணத்தை தர வேணாம், பணத்தை சம்பாதிப்பதற்கான பலனை, ஞானத்தை, அறிவை, புத்தி, அந்த கிருபையை மாத்திரம் எங்களுக்கு நான் பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பிரியாணி வேணாம், எனக்கு சோறு வேணாம், நெல்லை மட்டும் கொடுங்க, விதையை மட்டும் தாங்க, நான் விதைச்சிடுறேன், நான் வளர வச்சு நான் அறுத்து எடுத்துக்கிறேன். இனிமேல் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பச்சரிசி நான் பச்சரிசி, புழுங்கரிசி நான் புழுங்கரிசி, எனக்கு என்ன வேணுமோ நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே. இந்த அறிவோடு கூட வேலை செய்கிறவங்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கு பெதசா குளம் தான் இல்லை, ஆனால் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஏன் என்னைக்காவது ஒரு தேவதூதன் வருவான் நமக்காக குளத்தை கலக்குவான்னு பார்க்குறோம். வயசு தான் போயிட்டு இருக்குது. இன்னுமா கோலம் போட்டுட்டு இருக்குன்ற மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. கர்த்தர் நல்லவன். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்காக தேவ தூதர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகருடைய தேவ தூதன் இயங்காமலே இருக்கிறான். காரணம் என்னன்னா, இயக்கக்கூடிய வார்த்தைகள் இங்கே வரலை. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் உங்கள் காரியங்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற முட்செடிகள் எல்லாம் பிடுங்கப்படுதுனாலே அந்த இடத்துல தேவதாறு முளைத்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு அது கீர்த்தியாய் மாறப்போகுது. எது? தேவன் உங்களுக்கு செய்கிற அந்த ஒரு செயல்னால கடவுளுக்கு காலத்துக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய கீர்த்தியாய் மாறின்றிருக்குது. ஆண்டவரே இன்னும் எனக்குள்ள வேலை செய்யுங்க, என் கல்லை எடுத்து போடுங்க, எனக்குள்ள இருக்கிற முள்ளை எடுத்து போடுங்க, பிடுங்குங்க ஆண்டவரே. பல வருட கணக்காக இருக்கிற அந்த பழக்க வழக்கங்கள் மாறட்டும். ஏன்னா கடவுளால் பயன்படுத்தப்படுவதற்கு அது எனக்கு இடையூறாக இருக்குது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஜெயிப்போம். தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். நல்ல ராஜாவே, எங்கள் செவிகள் கேட்க பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்காக இயங்கும்படி ஆவிக்குரிய மண்டலத்திலே நாங்கள் ஆண்டவரே இயக்கும்படி எங்கள் வாயிலே நீர் தந்திருக்கிற நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை அனுப்பின காரியமாக அது வாய்க்குமே ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியிலிருந்து நாங்கள் உம்முடைய வசனத்துக்கு சத்தம் கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி எங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீர். ராஜாக்களை போல நின்று எங்களுக்கு பிடித்தமில்லாத, எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத ஆண்டவரே எல்லா சூழலையும் மாற்ற முடியாய் எங்களுக்குள்ளாக நீர் தந்திருக்கிற நம்முடைய அன்பின் வார்த்தைக்காக நன்றி, வல்லமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை எடுத்து எங்கள் இருதயத்திலே தியானித்து எங்கள் இருதயத்தை வார்த்தையினால் நிறைத்து ஆண்டவரை இருதயம் நிரம்பி எங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை
இந்த பூமியவே உருமாற பண்ணுகிறதா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி தரும்படி ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்களை அர்ப்பணிக்கிறேன். குடும்பத்தில் எழுந்து நின்று தேவ வார்த்தை பேசட்டும். தொழிலே தோற்று போன அந்த தொழிலே எழுந்து நின்று உடைய வார்த்தையை பேசட்டும். ஜெயத்தின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையாய் மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திர ராஜா. எங்களுக்காக ஏங்குகிற ஆண்டவரே, இயேசு என்கிற மகா பிரதான ஆசாரியருக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஊழியத்தினுடைய அந்த மேன்மையை நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நாங்கள் இந்த பூமியிலிருந்து நாங்கள் பேசும் பொழுது பரலோகத்தில் எங்கள் சார்பாக இயேசு பேசி தேவ தூதர்களுக்கு முன்பாக நீர் பேசி இயக்குகிற தேவனாக இருக்கிறீரே, வெளிச்சம் உண்டாகட்டும் ராஜா. உடன்படிக்கை பண்ணப்படாத அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த வேதனை, வழிகள், அந்த தரித்திரம் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுகிறதே. காற்றும் கடலும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அலைகள் எல்லாம் ஓய்ந்து போகத்தக்கதா எழுந்து நின்று விசுவாசத்தோடு பேச ஆவியானவரே ஒவ்வொரு குடும்பத்தினை இயக்குகிறீர், அதற்காய் நன்றி. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் கூட நின்று நீர் கிரியை செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.